முகமது அலி யாருன்னு தெரியுமா உனக்கு? எந்த முகமது அலி? பாக்ஸர் முகமது அலி. முகமது அலிய அந்த துறையை தாண்டி எல்லாருக்கும் ஏன் பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பொதுவா முகமது அலி யாரையும் ரூல்ஸ் மீறி அடிக்க மாட்டாரு. ரவுண்டு முடிஞ்ச பின்னாடி பெல் சத்தம் கேட்ட உடனே அடிக்கிறத நிறுத்திடுவார். தான் கூட மோதிர எதிரிய ஸ்டேஜ்ல மட்டும்தான் எதிரியா பாப்பாரு. அப்பேற்பட்ட முகமது அலியே எர்னி டெரல்னு ஒருத்தனை நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் சாகர மாதிரி அடிச்சார். ஏன் தெரியுமா? அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல எர்னி டெரல் முகமது அலிய அசிங்கப்படுத்துறதா நினைச்சு அவரோட பழைய பேரான கேசியஸ் கிளேன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அந்த காலத்து கருப்பின மக்கள் தனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது அவங்க யார்கிட்ட அடிமையா இருந்தாங்களோ அந்த எஜமானரோட பேரை குழந்தைங்களோட பேருக்கு பின்னாடி சர்நேம சேர்த்துக்குவாங்க. அப்படித்தான் முகமது அலிக்கு கேசியஸ் கிளேன் பேர் வந்துச்சு. இந்த மேட்ச் முடியும் போது உன்னை என் பேரை சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி முகமது அலி சவால் விட்டான். பொதுவா மேட்ச் ஆரம்பிச்சு 2வது ரவுண்ட்லயே எல்லாரையும் நாக் அவுட் பண்ற முகமது அலி அந்த மேட்ச 15 ரவுண்ட் வரையும் இழுத்துட்டு போய் ஒவ்வொரு அடிக்கும் ஹூஅமைன்னு கேட்டு அடிச்சான். அப்ப அடிதாங்க முடியாத எர்னி டெரல் முகமது அலின்னு சொன்னான். முகமது அலின்னு அவன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை சும்மாவே விட்டான். ஸ்டேஜ்ல ஏறி நின்னு மேட்ச் பார்க்க வந்த மக்களை எல்லாம் பார்த்து ஹூஅமைன்னு கத்துனான். அங்க இருந்த எல்லா மக்களும் முகமது அலின்னு திரும்ப சொன்னாங்க. எந்த மக்களுக்கு முன்னாடி எர்னி டெரல் முகமது அலியோட அடிமை பேரை சொன்னானோ அதே இடத்துல அவன் பேரை மக்கள் பெருமைப்படுற மாதிரி சொல்ல வச்சான்.